மீனம் ராசி அன்பர்களை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள் தான் உங்களுடைய மனதில் நீண்ட நாள் ஒரு வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டீர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளைத்தான் தேவை கொடுக்கும். வாழ்க்கையில சில முடிவுகள் நம்முடைய பயணத்தை முற்றிலும் மாற்றக்கூடியதாகவே இருக்கும். அப்படி நீங்கள் சமீபத்தில் எடுத்த ஒரு முடிவுகள் கூட உடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு அவசரமான செயல் உடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த நேரத்தில் சரியானது என்று நினைத்த விஷயங்கள் பின்னர் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அப்போது வேறு விதமாக முடிவு எடுத்திருந்தால் இன்று நிலைமைகள் எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் உடைய மனதிற்குள் வந்து கொண்டு அது இன்னும் ஓடிக்கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை தோல்வியாளராக மட்டும் மாற்றுவதற்காக ஏற்பட்டவைகள் கிடையாது. மாறாக உங்களுடைய வாழ்க்கையவை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களை எப்பொழுதுமே தோல்வியானவனாக மாற்றாது. மீனம் ராசிக்காரங்களை உங்களுடைய மனம் அன்பை அதிகமாக நம்பக்கூடியது. அதனாலேயே சில நேரங்களில் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவுகளை கூட நீங்கள் எடுத்திருக்கலாம். அப்படி நீங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்த முடிவுகள் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் இனிமேல் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் சிந்திக்க வேண்டும் என்ற பக்குவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்களின் பொறாமை குணங்களும் உறவினர்கள் செய்த குறுக்கீடான சில விஷயங்களும் உங்களை இன்னும் பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் ஒரு உண்மையான சொந்த பந்தங்கள். ஆனால் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களே உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே மாறி தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சொந்த பந்தங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களிடம் இறந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் அவர்களுமாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து உதவி பெற்றுக்கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களுடைய சுயநல போக்கை காட்டி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்திருக்கலாம். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்த பந்தங்கள் கை கொடுக்காது. மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த தருணங்கள் உறவுகள் என்ற அமைப்பின் மீதே உங்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பை நிச்சயமாகவே வரவழைத்து கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நிச்சயமா ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள், வேறு ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுடைய வழிபாடு நீங்கள் செய்து பார்த்தால் மட்டுமே தான் உங்களுக்கான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே வந்து சேரும். உங்களுடைய ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத எதிரிகளும் தேவையில்லாத ஒரு மனநிலைமைகளும் உங்களை விட்டு அகன்றுவிடும். வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாழக்கிழமை நாட்களுக்கான வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றி போட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு தட்சிணமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாலையை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலனை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமைகளும் ஏழரை சனியின் எஞ்சிய வடுக்களும் உங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும்.
குருவின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி தனத்தானியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேடி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடை, திருமணத்தடை, கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகக்கூடிய அளவுக்கு வெற்றியின் வாசல்கள் திறக்கக்கூடிய ஒரு நன்மைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். குடும்பத்துல நீண்ட நாள் கண்ட கனவுகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மீனம் ராசிக்காரங்களை குடும்பத்துல மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல தியாகங்களை செய்திருக்கலாம். உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட பின்னால் வைத்து குடும்பத்தின் தேவைகளை கூட நீங்கள் கவனித்துக் கொண்டு உங்களுடைய ஆசைகளை கூட விடுத்து கொடுத்திருக்கலாம். நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் தாமதமாகி மனதில் கவலைகளை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் சில கவலைகள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆனால் இனிமேல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாள் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல்கள் கூட இனிமேல் உருவாக்கலாம். வீட்டில் சுப நிகழ்வுகளுக்கான முயற்சிகள் நல்ல முறையில் உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு குடும்பத்துடைய பாசங்களும் உறவுகளின் ஆதரவுகளும் முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாற்றப்படும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி வீட்டிற்கு இப்பொழுது தேடி வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். மீனம் ராசி என்பர்களை நீங்கள் குடும்பத்திற்காக செய்த அன்பும் பொறுமையும் வீணாக போகாது. உங்களுடைய மனதில் காத்திருந்த நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. மீனம் ராசியில் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றப்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் என்பது மறையக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் என்பது உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மீனம் ராசிக்காரங்களை குடும்பத்துல மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல தியாகங்களை செய்திருக்கலாம். உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட பின்னால் வைத்து குடும்பத்தின் தேவைகளை கூட நீங்கள் கவனித்துக் கொண்டு உங்களுடைய ஆசைகளை கூட விடுத்து கொடுத்திருக்கலாம். நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் தாமதமாகி மனதில் கவலைகளை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் சில கவலைகள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. ஆனால் இனிமேல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாள் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல்கள் கூட இனிமேல் உருவாக்கலாம். வீட்டில் சுப நிகழ்வுகளுக்கான முயற்சிகள் நல்ல முறையில் உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு குடும்பத்துடைய பாசங்களும் உறவுகளின் ஆதரவுகளும் முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது மாற்றப்படும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி வீட்டிற்கு இப்பொழுது தேடி வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமான தருணங்களை